ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் ஞானமடைவான், மூடருக்கு தோழனோ நாசமடைவான். இப்ப மூடனாட பிரசங்கத்தை கேட்டீங்கன்னா நீங்க என்ன ஆவீங்க பாருங்க, நாசம் போயிட்டு இருப்பீங்க. எல்லாரும் தவறாம அவங்க மட்டும் சரியாமா. எப்படி சரியாகும்? மூடனோடு தோழமை. இப்ப மூடனோடு தோழமைனா நீங்க மூடனாட மனுஷங்களோட தோழமை பண்ண வேண்டாங்க. மூடனான பிரசங்கத்தை கேட்டாலே நீங்க தோழமை தாங்க. சிரிப்போம், நகைச்சுவை பண்ற, கிண்டல் பண்ற, கேலி பண்ற, சொந்த சாட்சியை பேசுற அந்த மக்களோட பிரசங்கத்தை நீங்க கேட்டுக்கிட்டீங்கன்னா நீங்க என்ன செய்வீங்கன்னு சொல்றாரு கர்த்தர்? நாசமடைவான். நானா சொல்றேன்? நான் இல்லைங்க. நீங்கள் சஞ்சரிக்கிற வாழ்கிற மனிதன் யார் என்று பார்க்கணும். நான் யாரோட தொடர்ந்து சஞ்சரிக்கிறேன், யாரோட பேசிக்கிட்டு இருக்கேன், யாரோட அதிகமான வார்த்தையை சம்பாதிக்கிறீர்கள் சொல்லும் போது தேவனுடைய வார்த்தையோடு சம்பாதிக்கணும், இயேசுவோடு சம்பாதிக்கணும். அப்போ உங்களுக்கு நல்ல பதில் கிடைக்கும், நல்ல சொல்யூஷன் கிடைக்கும். அது இல்லைன்னா என்ன கிடைக்கும்? நாசமாறதுக்கான ஆலோசனை கிடைக்கும். இப்ப ஞானிகளோட நம்ம சஞ்சரிக்கிறோமா அப்படிங்கிற நீங்க பாக்கணுங்க.